செம்பா அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது இரு நீதி அரசர்கள் மோதிக்கொண்ட ஒரு நிகழ்வு பற்றிதான். அதாவது இந்த கதை பண்டைய காலங்களில் கோவில்களில் உபதேசமாக சொல்லப்பட்ட ஒரு அறக்கதை. யமன் மனிதர்களின் பாவ புண்ணியத்திற்கேற்ப தண்டனையோ பரிசையோ அளிப்பர். ஆனால் சில நேரங்களில் யமனின் தீர்ப்பு கூட சிவபெருமானின் தெய்வீக கருணையுடன் மோதுகின்றனர். அப்படிப்பட்ட ஒரு சம்பவமே இந்த கதை. ஒரு நாள் வாரணாசியில் வாழ்ந்த ஒரு மனிதன் இறந்தான். அவன் வாழ்க்கையில் பல தவறுகளும் செய்திருக்கிறான். ஆனால் கடைசி நாட்களில் அவன் ஓம் நமசிவாய என மனமுருகி சிவனை நினைத்தான். யமனின் தூதர்கள் அவனை பிணித்து எடுத்து சென்றனர். அந்த உயிர் யமலோகத்தில் கொண்டு வரப்பட்டபோது சித்திரகுப்தன் புத்தகத்தை திறந்து அவன் பாவங்களையும் சில நல்ல செயல்களையும் வாசித்தார். சித்திரகுப்தன், மகாராஜா, இவனுக்கு நல்லது குறைவாக உள்ளது, தண்டனை தவிர வேறு வழி இல்லை என்றார். உடனே யமன் தலையசைத்தார். அவன் வாழ்க்கையின் கணக்குப்படி அவன் நரகத்துக்கு செல்ல வேண்டும் என்று தீர்ப்பை அளித்தார். அந்த சமயத்தில் மின்னல் போன்ற ஒளி பரவியது. சிவபெருமான் யமலோகத்தில் தோன்றினார். சிவன் யமனை பார்த்து, அவசரப்படாதே, அவன் கடைசி மூச்சில் என்னை நினைத்தான். என் நாமம் ஒரு முறை கூட மனமுருகி உச்சரிக்கப்பட்டால் அது 1000 பாவங்களை நீக்கும் என்றார். அதற்கு யமன் சற்று கடுமையாக பதிலளித்தார். சிவபெருமானே, உமது கருணைக்கு எல்லையே இல்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் நீதியை பின்பற்றுவேன். ஒருவர் 1000 தீங்குகளை செய்து கடைசியில் ஒரே தடவை உம்மை நினைத்தால் அவன் அனைத்தையும் தவிர்த்து விடலாமே. அப்படியெனில் தர்மம், ஒழுக்கம், நெறி எல்லாம் வீணாகப் போகிறதே என்றார். இருவருக்கும் இடையே விவாதம் தீவிரமடைகிறது. சிவன், யமா, தர்மம் ஒரு பக்கம், கருணை இன்னொரு பக்கம். மனிதன் தவறுகள் செய்தாலும் இறுதியில் உண்மையாக வருந்தினால் அவன் உள்ளம் தூய்மையாகும். கருணை இல்லாத நீதி கல்லை போல கடுமையானது. ஆனால் கருணையுடன் கூடிய நீதிதான் பிரபஞ்சத்தை நிலைநிறுத்துகிறது என்றார். அதற்கு யமன், ஆனால் உலகம் ஓர் ஒழுங்கில்தான் இயங்க வேண்டும். ஒருவன் தீமை செய்தாலும் தண்டனை இல்லாமல் விடுபட்டால் மற்றவர்கள் அதை முன் உதாரணமாக்கிக் கொள்வார்கள். நான் சமநீதியை நிலைநாட்டாமல் இருந்தால் யார் தர்மத்தை மதிப்பார்கள் என்று முழங்கினார். அப்போது சிவபெருமான் கருணைமிகு குரலில் கூறினார், யமா, நீதி என்பது வெறும் கணக்கு புத்தகம் அல்ல. நீதி என்பது மனம் மாறும் வாய்ப்பையும் பாவம் கூட புனிதமாக மாறும் சாத்தியத்தையும் உள்ளடக்க வேண்டும். இவனின் உள்ளம் கடைசி மூச்சில் என்னிடம் முழுமையாக சேர்ந்துவிட்டது. அவன் கடந்த பாவங்கள் சாம்பலான பந்தலாக விழுந்துவிட்டன. என் திருநாமம் கருணையின் அலை போல அவனை சுத்தமாக்கியுள்ளது என்று ஆலோசனை வழங்கினார். யமன் அமைதியாக சிந்தித்தார். அவரது கண்களில் கடினம் இருந்தாலும் உள்ளத்தில் உண்மை ஒளிந்திருந்தது. இறுதியில் அவர் சிரித்தார். சிவபெருமானை பார்த்து, நீங்கள் கூறியது உண்மை. நீதி கடினமாக இருக்கலாம். ஆனால் அதற்குள் உமது கருணை கலந்தால் அது முழுமையடையும். சரி, இந்த உயிர் உம்மிடம் சேரட்டும் என்று கூறவே அந்த உயிர் சிவபெருமானிடம் சென்று அவர் திருவடியில் ஒளிர்ந்தது. இந்த கதையிலிருந்து நாம் உணர்வது, கடைசி மூச்சில் கூட உண்மையாய் மனம் மாறி இறைவனை நாடினால் அவர் கருணை நம்மை காக்கும்.